வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தென்கொரியாவில் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓடுபாதையை கடந்து சென்ற பயணிகள் விமானம் சுவற்றில் மோதி வெடித்து சிதறிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 181 பேருடன் சென்ற விமானம் கோர விபத்தில் சிக்கியதில் 2 மட்டுமே காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர். குலை நடுங்க வைத்த சம்பவத்தில் விபத்துக்கான காரணம் என்ன? 다시 한번 전해드리겠습니다. 오전 9시 10분쯤 전남 무안공항에서 சற்று நேரத்தில் விமானம் தரையிறங்க உள்ளது. பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறங்குவதற்காக தயாராகவும் இருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த கோர விபத்தின் காட்சிதான் இது. விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்க விமானி மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் பலனளிக்காமல் போனதால் பலரின் உயிர் பறிபோகி இருக்கிறது. லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விபத்து நிகழ்ந்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்த போதும் உண்மை காரணம் என்ன என்பதை கண்டறிய தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து தென்கொரியாவின் முவான் நோக்கி பயணிகள் விமானம் ஒன்று வந்தது. தென்கொரியாவின் ஜிஜு நிறுவனத்தைச் சேர்ந்த போயிங் 737-800 ரக விமானத்தில் 175 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்கள் பயணம் செய்தனர். தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து 288 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முவான் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்குவதற்கு தயாரானது. உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி அளவில் விமானம் தரையிறங்க முயன்றபோது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து வானில் வட்டமடித்த விமானத்தில் லேண்டிங் கியரை இறக்குவதற்கு விமானி படு பிரயத்தனம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த முயற்சி பலனளிக்காததால் விமானத்தின் வேகத்தை குறைத்து பெல்லி லேண்டிங் மூலம் தரையிறக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வேறு வழியே இல்லை எனும் நிலையில் விமானி துணிந்து விமானத்தை தரையிறக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார். ஆனால் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்கவில்லை. விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி சறுக்கிச் சென்றுள்ளது. விமானத்தின் சக்கரங்களும் வெளியே வராததால் சாலையில் உரசியபடியே சென்ற விமானத்தில் தீப்பொறி கிளம்பி இருக்கிறது. விமானம் தரையிறங்கிய வேகத்திலேயே சறுக்கிச் சென்று விமான நிலையத்தின் சுவற்றில் மோதி வெடித்து சிதறியது. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நிகழ்ந்த இந்த கோர விபத்தால் அந்த பகுதியே புகைமண்டலமாக காட்சியளித்தது. உடனடியாக மீட்பு படையினர் மீட்பு பணியில் துரிதமாக செயல்பட்ட போதும் விமான பணிப்பெண் மற்றும் பயணி ஒருவர் உட்பட 2 மட்டுமே காயத்துடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். விமானம் தரையிறங்கும் போது பறவைகள் மோதியதால் லேண்டிங் கியர் பழுதானதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடைபெறுவதாகவும் பிளாக் பாக்ஸ் கிடைத்தவுடன் உண்மையான காரணம் தெரிய வரும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங்மாக் தெரிவிக்கிறார். தென்கொரியாவில் ஏற்கனவே அரசியல் நெருக்கடி நிலவி வரும் நிலையில் இந்த விமான விபத்து அரசுக்கு எதிராகவே மாறியிருக்கிறது. தென்கொரியாவில் நிகழ்ந்த மோசமான விமான விபத்துகளில் இதுவும் ஒன்றாகிவிட்டது. இதற்கு முன்பு 1997ஆம் ஆண்டு கொரியன் ஏஜெட் விமானம் குவாம் மலைப்பகுதியில் மோதி விபத்தில் சிக்கியது. அதில் பயணம் செய்த 254 பேரில் 229 பேர் உயிரிழந்தனர். தற்போது முவான் விமான நிலையத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 181 பேர் பயணித்த நிலையில் முதல் கட்டமாக 2 மட்டுமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே சனிக்கிழமை இரவில் கனடாவில் நோவா ஸ்கோடியா விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. அந்த விமானமும் லேண்டிங் கியர் கோளாறு காரணமாகவே ஓடுதளத்தில் தரிகட்டு ஓடியதில் இறக்கையில் தீப்பற்றி இருக்கிறது. இருந்தபோது விமானியின் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. 80க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த விமானத்தில் பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. அண்மையில் கஜகஸ்தானில் நிகழ்ந்த விமான விபத்தில் 38 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் அடுத்தடுத்து விமான விபத்துகள் நிகழ்வது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.